இந்த பிரிஞ்சால் கிரேவி ஸ்பெஷலாக நம்மளுக்கு டேஸ்ட் கொடுக்கறது இந்த எள்ளு அப்புறம் நம்ம போட்டிருக்கிற வேர்க்கடலை தான். ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரி. இன்னைக்கு ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக ஒரு பிரிஞ்சால் கிரேவி செஞ்சுக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு எள்ளு 1 டேபிள் ஸ்பூன் அளவு போட்டுங்க. வெள்ளை எள்ளு கருப்பு எள்ளு எது இருந்தாலும் ஆட் பண்ணிக்கிங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. போடுவேன் நான் 1 ஸ்பூன் அளவு பீனட்ஸ் போட்டுருக்கேன், வேர்க்கடலை. இதையும் போட்டு வறுத்துக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, எடுத்துடலாம். இப்போ அதே கடாயில் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் கொஞ்சம் நல்லா தாராளமாக ஊற்றிக்கிங்க. ஏன்னா நம்ம பிரிஞ்சாலும் இதில் தான் போட்டு வதக்க போகிறோம். சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு போட்டுங்க. மிளகு சீரகம் 1 டீஸ்பூன் போட்டுங்க. மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். இந்த ஆயிலே போட்டுக்கலாம் நம்ம மிளகாய்த்தூள். எங்களுக்கு காரத்துக்கு தேவையான 1.5 ஸ்பூன் மிளகாய்த்தூள் கொடுத்துருங்க. இந்த ஆயிலே இது பண்ணிட்டோம், மசாலா ஃப்ரை ஆகட்டும். ஓகே, இப்போ நம்ம வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்க பிரிஞ்சால் போட்டுக்கலாம். பாருங்க, நான் எப்படி 4 கட் பண்ணி வச்சிருக்கேன். எல்லாமே கிளீனா கட் பண்ணி பார்த்துட்டு பூச்சி இருக்கான்னு பார்த்து போட்டுங்க. இந்த மாதிரி நம்ம காம்போட விட்டோம்னா கத்திக்காம இருக்கும். நம்ம எப்படி போடுறோம் முழுசா அதே மாதிரி இருக்கும். இந்த பிரிஞ்சால் இந்த மசாலால ஆயிலே ஃப்ரை ஆகட்டும். கொஞ்சம் லோ ஃப்ளேம்ல வச்சுன்னு செய்யுங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சு எள்ளு வேர்க்கடலை மிக்ஸி ஜார்ல போட்டு பேஸ்ட் மாதிரி கிரைண்ட் பண்ணி வந்துடலாம். பாருங்க, எவ்வளோ ஃபுல் சிம்மில் வச்சுட்டு நான் ஃப்ரை பண்ணின்னு இருக்கேன். இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு போட்டுட்டு தான் நான் எள்ளு வேர்க்கடலை கிரைண்ட் பண்ணின்னு வரது போனேன். அதுவும் ரெடி ஆயிடுச்சு. நம்மளுக்கு ஆட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் ஒரு 50% குக் ஆகிட்டு இருக்கு, ஆயிலே குக் ஆயிடுச்சு. இப்போது நம்ம சூப்பராக நம்ம ரெடி பண்ண இந்த பேஸ்ட் ஊற்றிக்கலாம். இதுலேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கலாம். இந்த தண்ணியிலே குக் ஆகிட்டோம். இப்போ உப்பு போட்டுக்கலாம். உப்பு மட்டும் தான் நம்ம இன்னும் போடல. கலர் பார்த்தீங்களா, நம்ம சில்லி பவுடரு நல்ல கலர், ஹோம்மேட் சில்லி பவுடர். இது சில்லி பவுடர் எப்படி நம்ம வெயிலில் நல்லா காய வச்சு அரைக்கிறதுன்னு நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரீயாக இருக்கும்போது சில்லி பவுடர் எப்படி அரைக்கிறதுன்னு போயிட்டு வாட்ச் பண்ணுங்கள். உப்பு போட்டுக்கலாம். கல் உப்பு தான் போட்டிருக்கேன், பார்த்து போட்டுங்க சால்ட்டு. ஏன்னா இது வந்து நம்மளுக்கு பாயில் ஆக இந்த கிரேவி கம்மியாகும் கன்சிஸ்டன்சி. அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இப்போவே பார்க்குறதுக்கு. ஓகே, க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். பார்த்தீங்களா எவ்வளோ சிம்பிளாக நம்ம பிரிஞ்சால் கிரேவி செஞ்சுட்டோம். க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இந்த பிரிஞ்சால் கிரேவி ஸ்பெஷலாக நம்மளுக்கு டேஸ்ட் கொடுக்கறது இந்த எள்ளு அப்புறம் நம்ம போட்டிருக்கிற வேர்க்கடலை தான். அப்புறம் நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கூட போடலை, ஆனியன் டொமேட்டோலாம் போடலை. ஆனாக்கா இந்த எள்ளு இந்த வேர்க்கடலையிலே நம்மளுக்கு சூப்பராக டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஹெல்த்தியான ரெசிபி கூட. வேர்க்கடலை எள்ளு கொஞ்சம் அதிகமாகவே போட்டேன், ஏன்னா அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப சொல்ல வேண்டாம். செஞ்சு சாப்பிட்டு அப்புறம் நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு. பிரிஞ்சால் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அதுலேருந்து ஆயில் கூட பாருங்கள், எப்போவுமே நான் சொல்கிறது தான், நம்மளுக்கு குக் ஆயிடுச்சுன்னு அது ஐடென்டிஃபிகேஷன் இந்த ஆயில் அதுலேருந்து செப்பரேட் ஆகி வர்றது தான். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். கத்திரிக்காவும் நல்லா வெந்துட்டு இருக்கு. நான் ஃபுல் அண்ட் ஃபுல் லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன். பிரிஞ்சால் நல்லா குக் ஆகிடுச்சு. கொத்தமல்லி இலைகள் போட்டு சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்ச நேரத்துலேயே நம்மளுக்கு வந்து பிரிஞ்சால் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. சிம்பிளாக டெலிஷியஸாக செய்து சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. ரைஸு சப்பாத்தி இதுக்கு எல்லாமே இது ரொம்பவே நல்லா இருக்கும். செய்து சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இது சிம்பிள் அண்ட் டெலிஷியஸ் ரெசிபி பிரிஞ்சால் கிரேவி. Thanks for watching. Bye. See you all in the next video.